ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டே ஃபுல்லாக ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஃபேமிலி ஹோம் மேக்கர்ஸ் உமன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டே எப்படி போகுது அப்படின்னா, மார்னிங் வேக்கப் எழுந்ததும் வாசல் கூட்டணும், தண்ணி தெளிக்கணும், சாணம் தெளிக்கணும், கோலம் போடணும், வீட்டை கூட்டணும், க்ளீனப் பண்ணணும், டீ காஃபி ரெடி பண்ணணும், அதே மாதிரி பாத்திரம் தேய்க்கணும், துணி ஏதாவது இருந்தால் ஊற வச்சு அதை துவைக்கணும், அதுக்குள்ளே சமையல் வேலையை முடிக்கணும். கிட்ஸ் எழுந்திரிச்சாங்கன்னா அவங்கள நம்ம ரெடி பண்ணணும், அவங்களுக்கான பேசிக் நீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கான பேசிக்ஸ் மார்னிங் டிஃபன்ஸு லஞ்சு எல்லாமே மார்னிங் நம்ம ரெடி பண்ணி, அவங்க ஆஃபீஸோ அல்லது வெளியில் ஒர்க்கோ போகிறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அவங்கெல்லாம் ஜாபுக்கு, ஸ்கூலுக்கு, காலேஜஸ்க்கு கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு காஃபி அல்லது டீ, ஓகேங்களா, ரிலாக்ஸ்டாக எவ்வளோ ஒர்க் இருந்தாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக நாம் நம்மளுடைய டீ அல்லது நம்மளுடைய காஃபி, ஓகேங்களா, நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான். அந்த 5 மினிட்ஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. நம்மளுடைய வேர்ல்டில் டீ காஃபி அந்த ஒன்று, அதுக்கப்புறம் நம்ம இதை தவிர வேறு யாருமே இன்ட்ராக்ட் ஆகக்கூடாது. ஃபோன் கால்ஸ் முதற்கொண்டு எதுவுமே, சரிங்களா. அந்த ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தாராளமாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா மற்ற ஒர்க் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் செய்யுங்க, சரிங்களா. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நம்ம லஞ்சும் ரெடி பண்ணிடலாம். ஈவினிங்கு டீ காஃபி பால் இந்த மாதிரி ஜாப் போனவங்க, ஸ்கூல் போனவங்க, காலேஜஸ் போனவங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு ஈவினிங் டீ காஃபி இந்த மாதிரி ரெடி பண்ணுறது, ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நைட்டுக்கு நம்ம டின்னர் ரெடி பண்ணணும், ஓகேங்களா. இது எல்லாமே பண்ணிடலாம். அந்த கேப்பில் நாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீட் ஆகிறது, சரிங்களா. குழந்தைங்க ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டாலும் அவங்களையும் நம்ம திரும்ப ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிடுறது, குளிக்க வைக்கிறது, ப்ரஷிங் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஹோம் ஒர்க்கு, ஓகேங்களா. இந்த மாதிரி லாட் ஆஃப் இஷ்யூஸ் இருக்கலாம், ஒர்க் இருக்கலாம், பிஸி மோடு இருக்கலாம் நம்ம, சரிங்களா. இதுக்கு நடுவில் ஃபினான்ஸ் ப்ராப்ளம் இல்லது ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி எவ்வளோ வேணால் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் நம்ம அதை பற்றி துளி கூட கவலைப்பட்டுட்டு இருக்கவே கூடாது, சரிங்களா. முக்கியமாக பாஸ்ட்டை பற்றியும் நம்ம கவலைப்படக்கூடாது, அண்ட் தென் ஃப்யூச்சரை பற்றியும் கவலைப்படக்கூடாது, சரிங்களா. இப்போ கரண்ட்டில் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரி அதை நம்ம நினச்சி கவலைப்பட்டுட்டு உட்காரக்கூடாது, ஓகேங்களா. ஓகே, இப்படி ஒரு ப்ராப்ளம், இப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுச்சி, அப்போது இதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணணுமே தவிர்த்து அதை கவலைப்பட்டுட்டு அதையும் யோசனை பண்ணிவிட்டு நம்ம அப்படியே உட்காந்துடக்கூடாது, சரிங்களா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுடைய ஹெல்த்தையும் மைண்டையும் ரொம்ப 100% பாசிட்டிவாக வச்சுக்கணும், ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும், ஓகேங்களா. அதுக்கு நம்மளுடைய சேனலில் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைப்ஸ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணலாம், அதனால் எப்படி நம்ம ஒரு மினிட்ஸையும் ஒரு செகண்ட்ஸையும் ஒரு நாளையுமே எப்படி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விஷயமுமே நான் சொல்லிகிட்ருக்கேன், ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கண்டென்ட்டு நம்ம சேனலில் வரக்கூடிய கண்டென்ட்டு உங்களுக்கு கண்டிப்பாக யூசேஜாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை நாம் பார்த்துக்காம நம்மளை வேறு யார் பார்த்துக்க போகிறான், நீங்களே சொல்லுங்கள். நம்ம குழந்தைங்களை, கிட்ஸை பார்த்துக்கிறோம், ஹஸ்பண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஹோமில் இருக்கக்கூடிய அத்தனை மெம்பர்ஸையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அவங்களுக்கு தேவையான அத்தனையுமே செஞ்சு கொடுத்து நம்ம அவங்கள ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிறோம், ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வச்சுக்கிறோம். அப்படிங்கும்போது நம்மளையே நாம் தான் பார்த்துக்கணும், ஓகேங்களா. எந்த ஒரு விஷயத்துக்கும் வரி பண்ணி கண்டிப்பாக உட்காராதீங்க. ரொம்ப மோட்டிவேட்டடாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
பாசிட்டிவாக இருங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும். உங்கள் மேலே நீங்கள் கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளைய சக்ஸஸுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு டெவலப் பண்ணி கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்கள் நினைக்கலாம் இது சொல்கிறதெல்லாம் ஓகே, பட் ஆனால் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஒரு விஷயமுமே நமக்குள்ளே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு விஷயமுமே நமக்குள்ளே தான் இருக்குது. அதை கண்டிப்பாக நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும், டெவலப் பண்ணணும். ஓகேங்களா? நான் சொல்கிற இந்த விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் ஒன் டே ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக அதோட ஃபீலே ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், பாசிட்டிவிட்டியாக இருக்கும். அந்த டே ஃபுல்லாக ரொம்ப ஆக்டிவேட்டடாக இருப்பீங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான வாழ்வே நமக்கு மிகவும் முக்கியம். சொல்லப்போனால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதை நம்ம பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது நம்ம கையில் தான் இருக்குது. சரிங்களா? இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, இப்போ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு, பால் வந்துச்சு. வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு டீ, 2 பேருக்கு காஃபி, கிட்ஸுக்கு குழந்தைங்களுக்கு பால். அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு டீ காஃபி வைக்கிற இந்த ஒரு ஒர்க்லேயே எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது அப்படின்ட்டு. எல்லா விஷயமே நம்மளால் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்மளுடைய ஃபிசிக்கலையும் மைண்டையும், உடம்பையும் மனதையும் சரியான அளவில் சம அளவில் பேலன்ஸ் பண்ணி பாசிட்டிவிட்டி க்ரியேட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் லீவ் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கிட்ஸும் வந்துட்டாங்க, நம்ம அவங்கள பார்க்கலாம். செல்லாம் வெய்யுமா, இன்னும் ரெடி பண்ணல, வைங்க.